ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எட்டிஜி. நம்ம பார்த்தீங்களா தலைவனை வந்து சர்வீஸ் வரத்துக்குன்னே வேலை செய்கிற இடத்துலேருந்து வந்தோம். வந்துட்டு பார்த்தீங்களா சர்வீஸ் வந்து விட்டாச்சு. விட்டுட்டு எவ்வளோ பில்லுன்னு வச்சுக்கோவேன், இல்லைங்க காட்டுறேன். பில்லு கிட்டத்தட்ட அங்கே பாருங்களேன், 6638 ரூபாங்க. ஐயோ ஐயோ. இதில் மெயின் என்னென்னா வச்சுக்கோங்க, ரெண்டு பொருள் தான் ஹைலைட்டு. டிஸ்க்கு பேடு, அதாவது டிஸ்க்கு பேடு வந்து போயிடுச்சு. இது வந்து பெண்ட் ஆயிடுச்சு, அதாவது போகல பெண்ட் ஆயிடுச்சு. அதனால் புதுசாக போட்டிருக்காங்க. இது ஒரு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1476 ரூபா வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா அடுத்தது ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் புதுசுங்க, ரெண்டுமே புதுசு. செயினும் புதுசு, செயின் ஸ்ப்ராக்கெட்டும் புதுசு. கிட்டத்தட்ட இதே ஒரு 6000 ரூபா வந்துடுச்சு. இந்தா இதெல்லாம் தூயின் போய் உள்ளே வச்சுரு. இந்தா இது எப்படியே கூட இந்தா என்னென்ன இருக்குன்னே தெரியல. செயின் ஸ்ப்ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன். செயின் ஸ்ப்ராக்கெட்டு சைன் ஃபுல்லாக மாற்றிட்டுருக்குறாங்க. இது வந்து யூஸ் ஆகாது. அதை எடுத்துன்னு போய் வச்சிரு உள்ள. அது எல்லாமே வச்சிரு கூட. பில்லு அது பில்லை போட்டு நசிக்கணும் காணுங்க. இவனுக்கோசரமே வந்தேன். இப்போ தான் வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக. ஆக்சுவலி அடுத்த சர்வீஸ் பார்த்தீங்களா 17700. நெக்ஸ்ட்டு சர்வீஸ். வண்டி ஓட்டவே முடியல. எது அது தூயின் போய் வைக்கிறதுனா வையெல்லாம் தூக்கி போடுறதுனா போட்டுரு. மற்றதெல்லாம் இதெல்லாம் தூயின் போய் உள்ள வை. உள்ளே அங்கே வச்சுட்டு வா. எல்லாம் அவனை கூட்டு போய் போட்டுட்டுன்னு வரையா? சரி வா போகலாம். நான் போய் அங்கே விட்டுறேன், நீ நடந்து வந்துடுவேன். ஆ சரி, இல்லை வா, நான் தான் வந்து விட்டுட்டு வரேன். வா. காய்ச்சலாங்க, உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகணுன்னுது. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி போய் ஊசி போடணும், வந்து மறுபடியும் விட்டுட்டு தான் போகணும். டைம் இங்கே வந்து 6:15 ஆக போகுது, 6:15 ஆக போகுது. நான் எப்போ போய் நம்ம சங்ககிரி போய் சேர போகிறது. 14131 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து 17700. நம்ம சர்வீஸ் கரெக்டாக வந்து நான் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, செயின் லூப் வந்து எதுவுமே அடிக்கலை. அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் இன்றைக்கி வந்து 6000 ரூபா செலவு வச்சுட்டாப்புல ரெட்டு. எப்படி நான் சொல்கிறது, ஒரு டைலாக் ஒன்று வருமே, சாதிக்க பிறந்தோன்னே அந்த மேலும் இதான் வந்து ஒரு டைலாக் வரும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அந்த டைலாக். ஜங்கு ஜக்கு ஜனக்கு ஜக்கு ஜங்கு ஜக்கு ஜா. உக்கார வா, நான் போய் வந்து விட்டுட்டு வரேன். வா உக்கார போலாமா? எல்லாம் புதுசாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க வண்டி ஓட்டுறதுக்கு. எடுக்கட்டும். எல்லாம் வருங்கால வீரமங்கை வேலுநாச்சி ஏறாட்டம் வரட்டும். நான் ஒரு கொஞ்சம் நல்ல மெலி போகிற வரைக்கும் தான் அவர் கொஞ்சம் கஷ்டம். அப்புறமேட்டுக்கு பைபாஸ் இல்லையா, ஹைவேஸு அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சர்வீஸ் விட்டதுலேருந்து டூம் ஒரு கொஞ்சம் உதறதில்ல, பரவாயில்ல. ஐயம்மா, அந்த அளவுக்கு இந்த சந்தெல்லாம் டேப்பு, இந்த
டபுள் சைட் டேப்பில் அதை போட்டு ஒட்ட வச்சு ஃபுல்லாக நெட்டு போல்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டலாம் பல்சர் சர்வீஸ். ரேட்டிங் வந்து 10 கொடுக்கலாம். இந்த தாட்டி நான் கேட்டதை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதனால் ரேட்டிங் வந்து 10 கொடுக்கலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு போனோன்னே பில்லு வந்து 1200 தான் போட்டாங்க. பில்லு வந்து 1200 தான் போட்டாங்க. சரி, மீதிக்கிற காசில் வந்து நம்ம வந்து ஹெல்மெட் ஆக்ஸார் வாங்கிடலான்னு ஒரு எய்மில் இருந்தோம். அப்புறமேட்டுக்கு ஃபோன் போட்டு, இல்லைப்பா இது மாதிரி முன்னாடி வந்து டிஸ்க்கு பிளேட் வந்து புதுசாக போடணும், சைன்ஸ் ப்ராக்கெட் போயிடுச்சு, அடுத்தது அதான் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி. அதாவது இந்த ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா 18 ரூபா வருது. கிட்டத்தட்ட எவ்வளோனா, இப்போ நம்ம ஒரு 110 ரூபா பொருள் போடுறாங்கன்னா அதுக்கு வந்து 20 ரூபா வந்துடுது. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட அதே ஒரு 500 600 பார்க்க வந்துடுச்சு ஜிஎஸ்டி. பா எங்கே போய் சொல்கிறது. ஆனாவே கண்ணெல்லாம் பூச்சி விழுறதுக்கு ஆரம்பிச்சது. காரமாக கடுப்பு மயிராகுது. கண்ணில் வந்து பட்டுன்னு பூச்சி விழுந்தாவே நமக்கு ஆகிறதில்ல. அதுவும் இந்த நைட் டைமில் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டை மாற்றணும். ஏன்னா நான் நிறைய தாட்டி சொல்லியிருக்கேன், நைட் டைமில் வந்து கிளாஸ் வந்து அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்க, எதிர்வலி கொடுக்குது. ஆப்போசிட்டில் வண்டி லைட் போட்டுன்னு வராங்களா, அப்படியே கண்ணு கூசுது. போய் வண்டியிலே விட்டுற வேண்டியது தான். இங்கே டைம் 6 மணி ஆகிட மாட்டேங்குது. நான் என்னைக்கு போய் தாவு சேருது. பார்த்துக்கலாம் சமய கடவுளே. நமக்குன்னே குறுக்கால வருவானுங்களாட்டு. ஓகே கைஸ், நான் போயிட்டு இடையில் போயிட்டு என்ஹெச்சில் வந்து கண்டினியூ பண்ணுறேன்.